ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியாச்சு. ஸோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 11,00,000க்கும் மேற்பட்டவங்க எழுதியிருந்த அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் 4,662 பணியிடங்களுக்கு உண்டான அந்த குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாச்சு. ஸோ இது வெளியானதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ஸோ விஓஓக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பான கேள்விகள் போயிட்டுருக்கு. அண்ட் அவங்கவுங்க வாங்கின அந்த ரிசல்ட்டு எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, நான் இந்த ரேங்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து வீடியோ போடுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ அதில் அந்த 155 ப்ளஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே 155 ப்ளஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தோம், விஓஓக்கு பார்த்தோம், டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோம், ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு ஆர்ஐக்கு ஜேஆர்ஐக்கு வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி 4 விதமான பணிகளுக்கு வந்து எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ அந்த வகையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 4,662 பணியிடங்களில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 361 பணியிடங்களும், ஃபாரஸ்ட் கார்டு 65, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 37, ஃபாரஸ்ட் வாட்சர் 71, விஏஓ வந்து 218, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 1969, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி 46, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 239, டைப்பிஸ்ட் 1392 மற்றும் இதர பணிகளும் சேர்த்து மொத்தமாக 4,662 பணியிடங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வெளியானதுக்கப்புறமா 110க்கு வேலை கிடைக்குமா, 120க்கு வேலை கிடைக்குமா, 125க்கு வேலை கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோக்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உண்மையாலுமே அதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ 135 ப்ளஸ் 145 ப்ளஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்கவுங்க வாங்கியிருக்க அந்த கம்யூனிட்டி ரேங்கிங் வச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஓஓ வேகன்சியாக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சியாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த வேலை கிடைக்கும். ஏன்னா 160 ப்ளஸ் இருக்கவங்களுக்கு விஓஓ கிடைக்கும் அப்படின்னா 155 ப்ளஸில் இருக்கவங்களே ஓவரால் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ 10,000க்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பணியிடங்களே 4,662. ஸோ ஓவரால் ரேங்கிங்கை வச்சு நம்ம வந்து கம்யூனிட்டி ரேங்கிங் முடிவு பண்ண முடியாது. ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 200-250 கூட இருப்பாங்க. ஆனால் ஓவரால் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 22,000 கூட இருப்பாங்க. ஸோ அதை நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. பட் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக 150க்கு மேலே இருக்கவங்க சேஃபு, 150 கீழே இருக்கவங்க ரேராக அவங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 110 120லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவு. மேபி இந்த 4,662 அப்படிங்கிற அந்த வேகன்சி இன்னொரு 6,000 6,500 கடந்த முறை மாதிரி இன்னொரு 2,800 வேகன்சி இல்லை 2,500 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்போ அந்த 150 கீழே 140 to 150 இருக்கிறவங்களுக்கான வேலை, அதுவும் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ரேங்கிங், அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஜாப் டைப் வச்சு தான் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ விஓஓக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2,000 பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதில் விஓஓ இன்னொரு 200 பணியிடங்கள் அதிகரித்தாலும் அதில் மேலே கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர கீழே இருக்க கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த பணியிடங்கள் வந்து அதிகமான அந்த எந்த ஜாப் டைப் அதிகமான பணியிடங்களை கொண்டிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப்பிஸ்ட் 1000க்கும் மேற்பட்ட பணிகள் இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட் 1900க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. அந்த மாதிரி பணியிடங்கள் எந்த ஜாப் டைப் அதிகமாக இருக்கோ அதோட பணியிடங்கள் மீண்டும் அதிகரிக்கும் போது அப்போ கீழே இருக்க கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து விஓ வந்து இப்போ ஒரு 50 வேகன்சியோ 100 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது விஓவில் வந்து இன்னும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 159 இல்லை 158 விஓ 218 பணியிடங்களும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ பணியிடங்கள் அதிகரிக்கும் போது அப்போ அந்த 158க்கு கீழே 57 56 இருக்கவங்களுக்கு தான் வேலை கிடைக்குமே தவிர அப்போ வந்து நம்ம அந்த 140 ப்ளஸ் இருக்கவங்க 145 ப்ளஸ் இருக்கவங்கன்னு சொல்லவே முடியாது. மேபி இந்த டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பணிகளில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 115 வேகன்சியும், பிசிக்கு 98 வேகன்சியும், பிசி எம்முக்கு 13 வேகன்சியும், எம்பிசிக்கு 74 வேகன்சியும், எஸ்சிக்கு 56 வேகன்சியும், எஸ்சிஏக்கு 11 வேகன்சியும், எஸ்டிக்கு 4 வேகன்சியும் சொல்லிட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ். ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 150 ப்ளஸ் இருக்கவங்களுக்கு தான் வந்து அதுவும் அதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி யார் அந்த மார்க் வாங்கியிருக்காங்களோ கம்யூனிட்டி வைஸில் இந்த ஜாப் டைப்போட ரேங்கிங்கில் வராங்களோ ஸோ அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து 110 120 125 சொல்லிட்டு எவ்வளோ வீடியோஸ் வந்தாலும் அதுக்கெல்லாம் கிடைக்குமா, ரியாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பணியிடங்கள் அதிகரித்தாலோ இல்லை ரேராக அவங்களோட கம்யூனிட்டியில் அந்த ஒரு கட் ஆஃப்க்கு கிடைக்கும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்காக தான் அந்த ரேரான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.